அல்லாஹ் சோதிப்பான். இதை உணர்ந்தே ஆக வேண்டும். அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான். சோதனையிலிருந்து யாரும் விதிவிலக்காக மாட்டார்கள். பாவிகள் மட்டும் தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று. அல்லாஹ் சோதிப்பான். சோதனைக்காகத்தான் இந்த உலகம். சோதனைகள் இரண்டு உண்டு. ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான், இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான். அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான். சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான், எடுப்பதும் சோதனைதான். ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம் அதுவும் சோதனை, அல்லாஹ் கொடுக்கின்ற நோய் அதுவும் சோதனை. இப்படி அல்லாஹ் உலகத்தில் எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சோதனை தான். வம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதனை அல்லாஹ் சோதித்தால் எதை கொண்டு? கண்ணியத்தை கொண்டு, அருள்கொடைகளை கொண்டு. இந்த மனிதன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று. அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால் ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று. சுப்ஹானல்லாஹ். மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று. எப்போது? செல்வம் கிடைக்கும் போதோ, கண்ணியம் கிடைக்கும் போதோ, பதவி கிடைக்கும் போதோ, அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுக்கும் போதோ அவன் கேட்க மாட்டான், ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கிறான் என்று. கேட்பானா? கேட்பானா? எப்போது கேட்பான்? காசு குறைந்து விட்டால், சம்பளம் குறைந்து விட்டால், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால், உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை செய்கிறான் என்று. மனிதா, உனக்கு அல்லாஹ் கொடுத்தானே அதுவும் அதுபோல்தான், அல்லாஹ் எடுத்தானே அதுவும் அதுபோல்தான். இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். கொடுக்கும் போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாயா, எடுக்கும் போதும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். எல்லாம் கொடுக்கப்பட்டது நபி யூசுஃபுக்கு ஆரம்ப காலத்தில். யார் அவர்கள்? நபியுடைய மகன்